Friends, how are you? I hope that everybody is fine by God's grace. Okay, இப்போ வந்துட்டு நம்ம கேட்டோம் இல்லையா, அந்த வாஷ் க்ளீன் அதை பற்றியெல்லாம் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க கிட்ட கேட்டோம். நமக்கு அந்த பக்கம் 2-3 பேர், ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் அப்படின்னா தான் சிங்குலர். அதுக்கு மேலே 2, 3, 4, 20 எத்தனை பேர்னாலும் அது ப்ளூரல் பன்மைக்கு நம்ம தே யூஸ் பண்ணினோம் இல்லையா? சரி, இப்போ தினம் நீ வாஷ் பண்ணுறியா, அப்புறம் என்ன நீ தினம் வாஷ் பண்ணுற, தினம் நீ க்ளீன் பண்ணுறியா, என்ன நீ க்ளீன் பண்ணுற, இதை தான் நம்ம இதுக்கு முன்னாடி இந்த கிளாஸஸில் பார்த்தோம், வீடியோஸில் பார்த்தோம். நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது இப்போ டூ ப்ளஸ் யூ, டூ யூ வாஷ் இஸ் ஈக்குவல் டு வாஷ். அதாவது டு யூ வாஷ்னா எஸ் ஐ வாஷ், டு யூ வாஷ்னா நோ ஐ டோன்ட் வாஷ். அந்த மாதிரி டு யூ க்ளீன், எஸ் ஐ க்ளீன், நோ ஐ டோன்ட் க்ளீன். டு தே வாஷ், எஸ் தே வாஷ், நோ தே டோன்ட் வாஷ். அதே மாதிரி டஸ் ஷி வாஷ், எஸ் ஷி வாஷஸ், நோ ஷி டசன்ட் வாஷ். டஸ் நாட் வாஷஸ் வரக்கூடாது, டஸ் நாட் வாஷ். Does he wash the clothes? Yes, he washes the clothes. No, he doesn't washes the clothes. Does it wash the clothes? Yes, it washes the clothes. No, it doesn't wash the clothes. Doesn't வந்துச்சுன்னா வாஷ் வரும். டைரெக்டாக பாசிட்டிவாக நேர்முகமான ஆம் அப்படிங்கிற ஆன்சர்ஸ்க்கெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸில் ரெகுலராக நடக்கக்கூடிய விஷயங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் வரும். அதில் வாஷ் அதில் இஎஸ் சேர்த்திருக்கோம். க்ளீன்ஸ் CLEAN அதில் வெறும் எஸ் சேர்த்திருக்கோம். அது அந்தந்த வெர்பு செய்யும் செயல்களுக்கு ஏற்ற மாதிரி எஸ்ஸு, இஎஸ், ஐஇஎஸ் அந்த மாதிரி வரும். சரிங்களா? சரி, இப்போ பாஸ்ட்டில் பார்க்கலாமா? இதே நம்ம எப்படி கொஸ்டின், இப்போ நம்ம இந்த வீட்டில் ஒரு அம்மா இந்த வீட்டில் இருக்காங்க, பக்கத்து வீட்டில் மெஸ்னால் சமையல் முன்னாடி மெஸ் இருக்கும், பின்னாடி அவங்க வீடு இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள ஒரு வீடு. இங்கே ஒரு ஆண்டி இருக்காங்க, அந்த ஆண்டி பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி ஹோட்டல், அதுக்கு பின்னாடி வீடு, சமையல் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம். அப்போ இவங்க பேசிட்டு என்ன சொல்கிறாங்க, நேற்று நீ துணிகளை வாஷ் பண்ணினாயா? இல்லை ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியாது, அதாவது ஓரளவுக்கு நேற்று நீ துணிகளை வாஷ் பண்ணினாயா? டிட் யூ வாஷ் த க்ளோத்ஸ் எஸ்டர்டே? எஸ்டர்டேனா நேற்று. டிட் யூ வாஷ் த க்ளோத்ஸ் எஸ்டர்டே? அதுக்கு ஆன்சர் சொல்லுவாங்க. ஆன்சர் ஆமாம், நான் நேற்று துணிகளை துவைத்தேன். அதுக்கு எஸ் ஐ வாஷ்டு, WASHோட ED சேருது பாஸ்டன்ஸில். எஸ் ஐ வாஷ்டு த க்ளோத்ஸ் எஸ்டர்டே. இதே எஸ்டர்டேனா நேற்று, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியும் கூட அது இறந்த காலம் தான். அந்த வாஷோட இறந்த காலம் வாஷ்டுன்னு ஆகும். நீ 2 மணி நேரத்துக்கு முன்னாடி துவச்சியா? டிட் யூ வாஷ் த க்ளோத்ஸ் 2 hours பிஃபோர்? எஸ் ஐ வாஷ்டு இல்லை வாஷ்டு த க்ளோத்ஸ் 2 hours பிஃபோர். போன வாரம் நீ வாஷ் பண்ணினியா க்ளோத்ஸை? டிட் யூ வாஷ் த க்ளோத்ஸ் லாஸ்ட் வீக்? எஸ் I washed the clothes last week. இதே போன மாதம் நீ துணி துவைச்சியா? Did you wash the clothes last month? Yes, I washed the clothes last month. இதே ஆமாம், நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சராக இருந்தால் ஆமாம் அப்படின்னா அந்த செயல், நம்ம கேட்டது கரெக்டான செயல், அதுதான் கரெக்டான ஆன்சர்னால் அவங்க எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதே அவங்க செய்த செயலை நம்ம புரிஞ்சிக்காமல் வேறொரு செயலாக சொன்னோம்னா நோ சொல்லுவாங்க. அது எப்படின்னு பார்க்கலாமா? ஆக்சுவலாக வாஷ் பண்ணினாங்க, நேற்று நீ துணிகளை வாஷ் பண்ணினாயா அப்படின்னா நிஜமாகவே துணி வாஷ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க எஸ் ஐ வாஷ்டு, WASHோட ED சேர்த்தணும் பாஸ்டன்ஸ்க்கு, நடந்து முடிஞ்ச செயல். எஸ் ஐ வாஷ்டு த க்ளோத்ஸ் எஸ்டர்டே. இதே அவங்க க்ளீன் பண்ணியிருப்பாங்களா இருக்கும், வெஜிடபிள்ஸ் அப்படி குனிஞ்சு
க்ளீன் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம அலாசிட்டு இருக்காங்க, குனிஞ்சு துணிகளை அலாசிட்டு இருக்காங்கன்னு தப்பாக நினச்சிட்டு பக்கத்து வீட்டு ஆண்டி என்ன கேட்குறாங்க, இந்த மெஸ்ஸு இந்த குட்டி ஹோட்டல் வச்சுருக்கிற இந்த பக்கத்து வீட்டு ஆண்டி இந்த ஆண்டிக்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி, டிட் யூ வாஷ் த க்ளோத்ஸ் எஸ்டர்டே அப்படின்னா, டிட் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பாசன்ஸு இண்டிகேட் பண்ணுது, குறிக்குது. டிட் யூ வாஷ் த க்ளோத்ஸ் எஸ்டர்டே? நோ, ஐ டிட் நாட். டிட்டோட பாஸ் இது நெகட்டிவ், டிட் நாட். ஐ டின்ட்னு கூட சொல்லலாம், டிஐடிஎன் அப்போஸ்ட்ரஃபி டீயை வந்துட்டு டின்ட்னு கூட சொல்லலாம், ஷார்ட் ஃபார்ம். நோ, ஐ டின்ட் வாஷ் த க்ளோத்ஸ், ஐ க்ளீன்டு த வெஜிடபிள்ஸ். க்ளீன்டு சொல்ல வேண்டாம், கல்கண்டுன்னு சொல்கிற மாதிரி, க்ளீன்ஸ். ஐ க்ளீன்ட் த வெஜிடபிள்ஸ், சாரி, ஆமாம், ஐ க்ளீன்ட் த வெஜிடபிள்ஸ் எஸ்டர்டே. அப்போ 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீ வாஷ் பண்ணினியா துணிகளை? நோ, ஐ டின்ட் வாஷ் த க்ளோத்ஸ் 2 hours பேக். ஐ க்ளீன்ட் the vegetables 2 hours before. Oh, did you clean the vegetables yesterday? Yes, I cleaned the vegetables. Did you clean the vegetables 2 hours before? Yes, I cleaned the vegetables 2 hours before. முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி. சரிங்களா? அதே மாதிரி ஒரு 2-3 பேர் இருக்காங்க இந்த மாதிரி வாஷ் பண்ணி. ஆமாம், நீங்களாம் என்ன நேற்று துணி துவைச்சிங்களா அப்படின்னு இந்த ஆண்டி வந்து இந்த பக்கத்து, அதாவது மெஸ் வச்சுருக்காங்களா, ஹோட்டல் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க இந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்து இந்த பக்கத்து வீட்டு ஆண்டி கேட்குறாங்க, என்ன நீங்கள் 2-3 பேர் என்ன பண்ணீங்க அவங்களெல்லாம் பார்த்துட்டு. பன்மை ப்ளூரலாக இருக்காங்க, ஒருத்தங்களெல்லாம் நிறைய பேரை பார்த்து கேட்குறாங்க, நீங்களாம் என்ன, நீங்கள் எல்லாங்கிறதுக்கு யூ ஆல் சொல்லலாம், நீங்கள் அப்படின்னா 2-3 பேர் கூட யூ தான் சொல்லுவான். டிட் யூ வாஷ் த க்ளோத்ஸ் எஸ்டர்டே? நேற்று நீங்கள் வாஷ் பண்ணிங்களா க்ளோத்ஸை? அப்போ அவங்க 2-3 பேர் சொல்கிறாங்க, இல்லையே நாங்கள் துணிகளை வாஷ் பண்ணல அப்படின்னா. நோ, வி டிட் நாட் வாஷ் த க்ளோத்ஸ் எஸ்டர்டே. டிட் நாட் டின்ட்னு சொல்லலாம். நோ, வி டின்ட் வாஷ் த க்ளோத்ஸ் எஸ்டர்டே. இதே வந்துட்டு ஆமாம் நிஜமாகவே இவங்க சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னா, எஸ் நாங்கள் வாஷ் த க்ளோத்ஸ் எஸ்டர்டே. சரிங்களா? அப்போ பக்கத்து ஆண்டி சொன்னேன் இல்லையா, அவங்க வீட்டுக்கு 1 மாதம் இந்த ஹாலிடேயில் அவங்க வீட்டில் அவங்க சொந்தக்கார பொண்ணு வந்திருக்காங்க. அந்த ஆண்டிக்கிட்ட கேட்குறாங்க, இந்த பக்கத்து ஹோட்டலில் வச்சுருக்காங்களா, அவங்க பின்னாடி நிறைய ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்க, என்ன அவங்க நேற்று அவங்க துணிகளை வாஷ் பண்ணாங்களா? டிட் தேனா அவர்கள், டிட் தே வாஷ் த க்ளோத்ஸ் எஸ்டர்டே? அதுக்கு ஆன்சர் இந்த ஆண்டி சொல்கிறாங்க, எஸ் தே வாஷ் த க்ளோத்ஸ் எஸ்டர்டே. இல்லை அப்படின்னா, நோ தே டிட் நாட் வாஷ் த க்ளோத்ஸ் எஸ்டர்டே, தே க்ளீன்டு த வெஜிடபிள்ஸ். சரிங்களா? அதே மாதிரி அவன் அவள் அது. அங்கே ஒரு பொண்ணு வரா, இந்த ஹோட்டல் வச்சுருக்காங்களா, அதில் ஒரு பொண்ணு வந்து ஒர்க் பண்ணுது. அப்போ டிட் ஷீ வாஷ் த க்ளோத்ஸ் எஸ்டர்டே? எஸ், ஷீ வாஷ்டு த க்ளோத்ஸ் எஸ்டர்டே. அதை வாஷ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை தான் நம்ம அதை பற்றி தான் கேட்குறோன்னா எஸ். அது வேறு ஆன்சர்னால் டிட் நாட் வரும். அதுக்கு கொஷின் எப்படி, டிட் ஷீ வாஷ் த க்ளோத்ஸ் எஸ்டர்டே? நோ, ஷீ டிட் நாட் வாஷ் த க்ளோத்ஸ் எஸ்டர்டே, ஷீ க்ளீன்டு த வெஜிடபிள்ஸ் எஸ்டர்டே. இதே தான் ஹீக்கும் வரும். அவன் நேற்று துணிகளை துவைத்தானா? டிட் ஹீ வாஷ் த க்ளோத்ஸ் எஸ்டர்டே? ஆமாம் அப்படின்னா எஸ் ஹீ வாஷ்டு. டிட் ப்ளஸ் வாஷ் இஸ் ஈக்குவல் டு வாஷ்டு. டிட்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? எஸ் ஹீ வாஷ். ஆன்சரில் வந்து டிட் ப்ளஸ் வாஷ் வந்து ஆன்சர் வாஷ்டுன்னு ஆகும். எஸ் ஹீ வாஷ்டு இல்லை வாஷ்டு த க்ளோத்ஸ் எஸ்டர்டே. இல்லை அவங்க க்ளோத்ஸை வாஷ் பண்ணல, அவங்க க்ளீன் பண்ணினாங்க வெஜிடபிள்ஸ் அப்படின்னா, நோ ஹீ டிட் நாட் வாஷ் த க்ளோத்ஸ் எஸ்டர்டே, ஹீ க்ளீன்டு த வெஜிடபிள்ஸ் எஸ்டர்டே. அதே மாதிரி அதே மாதிரி தானே குழந்தை அதே மாதிரி பார்த்து அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணும். டிட் இட் வாஷ் த க்ளோத்ஸ் எஸ்டர்டே? ஆமாம்னா எஸ் இட் வாஷ்டு த க்ளோத்ஸ் எஸ்டர்டே. இல்லைன்னா நோ இட் டிட் நாட் வாஷ் த க்ளோத்ஸ் எஸ்டர்டே, இட் க்ளீன்டு த வெஜிடபிள்ஸ் எஸ்டர்டே. ட்ரை பண்ணி பாருங்கள்.